மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் கில்ஃபோர்டு மாலுக்கு ஆப்போசிட் உள்ள ஒரு ஸ்டார் பக்ஸோட காஃபி சென்டருக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டார் பக்கு காஃபியில் ஆல்ரெடி ஒரு ஓட் மில்க் காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். வீட்டில் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் ஹெவியாக சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ சுகர் வந்த மாதிரி கை காலெலாம் பறக்குதுங்க. அதனால் ஒரு ஓட் மில்க் காஃபியை குடித்தா தான் சரியாக வரும். அதனால் ஒரு காஃபியாக ஆர்டர் போட்டுட்டேன். பார்த்தீங்களா, ஸ்டார்பக்கு வெளியே உட்காந்து குடிக்கிறதுக்கு எவ்வளோ அழகான சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சேர், அதுக்கு ஒரு 2 குடையெல்லாம் வச்சு வெயிலில் மக்கள் காயக்கூடாதான். ஓகேவா? அது மாதிரி இந்த புல்லெல்லாம் பார்த்தாச்சுன்னா பிளாஸ்டிக் புல் மாதிரி இருக்குங்க. இல்லைங்க ஒரிஜினல் புல் தான். பார்த்தீங்களா என்ன அழகாக செடியெல்லாம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பான் போல். ஏன்னா நீ ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சிட்டடா அப்படிம்பாம்ல, அது மாதிரி தாங்க ஜிபி முத்தாண்டன் தான் ஞாபகத்து வர்றாரு. பாருங்கள், ஸ்டார் பக்ஸ் காஃபி பாருங்கள். ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்களா என்ன அழகாக ரெடி பண்ணியிருக்காப்லன்னு. அது உள்ளே போய் காஃபி ஆன்லைன் ஆர்டர், மொபைல் ஆர்டர் கொடுத்துட்டேங்க. அதனால் ரெடி ஆயிரும் ஒரு 1 or 2 minutes. உள்ளே போய் காஃபியை பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட வேலை இன்றைக்கி முடிஞ்சிடும். பார்த்தீங்கள மக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு போய்கிட்டு நடந்துக்கிட்டுன்னு ஜாலியாக இருக்கிறாங்க. பாருங்கள், காரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குன்னு. ஸ்பீடாலாம் போகலங்க, ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சிக்னல் இருக்குங்க. ஒரு 100 மீட்டருக்கு ஒரு முறை சிக்னல் இருக்குது. அதனால் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்டார் பாக்ஸ் ஊர் ஜாலியான ஊர் தாங்க. கனடா வாங்க நல்லா சுற்றி பாருங்கள். ஆக்சுவலாக கனடாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அபோவ் 50 இருந்தீங்கன்னா நீங்கள் விசிட்டர் விசா போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கேள்வியும் இருக்காதுங்க. பெரிய கேள்விகள்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. பிலோ 50 இருந்தீங்கன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. பட் ஸ்டூடெண்ட்டாக படிக்க வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்குங்க. படிக்க வர்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் IELTS எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அதாவது அகாடமி IELTSல அகாடமி எக்ஸாம் எழுதணுங்க. அதில் மினிமம் ஒரு 6 ஓவரால் இருந்தாலே ஓகே தான். பட் நல்ல மார்க் எடுங்க, நல்ல யூனிவர்சிட்டியே கிடைக்குங்க. ஆமாம், நம்ம ஆளுக்கு நிறைய பேர் வராங்க. எங்கள் ரிலேட்டிவே நிறைய பசங்க வந்திருக்காங்க. இன்னொரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, நேற்றுக்கு எங்கள் ரிலேட்டிவில் ஒரு பையன், ஒரு கஷ்டப்பட்ட பையன் இல்லை, ஒரு பையன், அவன் கிராமத்து பையன் தான். ஆனால் CBSE சிலபஸில் படித்த பையங்க, அவன் சூப்பர் மார்க் எடுத்திருக்கான். எனக்கு ஒரு அத்தானோட பையன் தான். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸுங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள்லாம் நிறைய பேர் எழுதுங்க, படிங்க, IELTS எக்ஸாம் எழுதுங்க. அது மாதிரி மாஸ்டர் டிகிரிக்கு வாங்க. அது மாதிரி மாஸ்டருக்கு தான் வரணும், கம்பல்சரி கிடையாதுங்க. 12th முடிச்சுட்டு இங்கே நிறைய பஞ்சாபி ஸ்டூடெண்ட்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் பார்க்கும்போதே ஹாப்பியாக இருங்க. நீங்களும் 12th முடிச்சுட்டு வாங்க. இந்த நாட்டில் நம்ம தமிழ் பசங்க நிறைய உருவாக்குங்க. வாங்க எல்லோரும் வாங்க, வந்து படிங்க. யார் அப்போ வீட்டை காசங்க எடுத்துகிட்டு போகிறீங்க? நீங்கள் வரதில் எங்களுக்கு என்னங்க நஷ்டம்? அதனால் வாங்குங்க, கண்டிப்பாக வாங்குங்க. நல்ல வேலையை பாருங்கள், படிங்க, சம்பாதிங்க. ஊரில் எல்லாம் நல்ல வெல்த்தியாக செட்டில் ஆகாங்க.